வணக்கம். போன வாரத்துல டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு பிக் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. போனஸ் இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த போனஸ் இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா புரிஞ்சுக்க போறோம். 19th மார்ச் அன்னைக்கு தான் ஒரு ஷேருக்கு ₹8 டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் நியூஸ் மார்க்கெட்ல வந்தப்பவே போனஸ் ஷேர்ஸும் வரப்போகுது அப்படின்னு மார்க்கெட்ல பேச்சு அடிபட்டது. ஸோ இமீடியட்டா அதுக்கப்புறமாவே போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி கிட்ட இருந்து வந்தது. கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போறாங்க. 2010 செப்டம்பர்ல 1:1 போனஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா 14 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் தானங்க கொடுத்திருக்காங்க. இதுல தனியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஹெட்லைன்ஸ் சிலதை பார்க்கலாம் வாங்க. Board of TVS Motor Company approves issue of bonus preference shares. அடுத்தது இன்னொரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க TVS Motor to issue preferential bonus shares in 4:1 ratio. இன்னொரு இதில் போட்டிருக்காங்க டிவிஎஸ் மோட்டோகோ டு இஷ்யூ ப்ரிஃபரன்ஷியல் போனஸ் ஷேர்ஸ் வர்த் ₹1900 crores. ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போனஸ் ஷேர்ஸ்ன்னு அவங்க சொல்லலை, போனஸ் ப்ரிஃபரன்ஷியல் போனஸ் ஷேர்ஸ், இங்கேயும் ப்ரிஃபரன்ஷியல் போனஸ் ஷேர்ஸ். இவங்க ஆர்டினரி ஷேர்ஸை போனஸாக கொடுக்க போகிறதில்ல, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை தான் போனஸாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல நம்ம ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனி ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணும்போது 2 டைப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆர்டினரி ஷேர்ஸ், இன்னொன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதை வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்பெனி ஆஃபர் பண்ணும். இப்போ ஆர்டினரி ஷேர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டினரி ஷேர்ஸ் வந்து இப்போ நாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி வாங்கி விற்கிற ஷேர்ஸ், ட்ரேட் ஆகிற ஷேர்ஸ் வந்து ஆர்டினரி ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. டெய்லி அதோட விலை ஏறியெல்லாம் இறங்காது. ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து நம்மோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டு ஓட்டிங் ரைட் கொடுப்பாங்க நமக்கு. ஆனால் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. ஸோ அவங்க கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்தது டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ். ஒரு குவார்ட்டரில் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ப்ராஃபிட் வந்திருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணலாமா வேணாமாங்கிறது கம்பெனி, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே ஆகும். இதுவே ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷேர்ஸ் அலோகேட் பண்ணும் போதே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கூப்பன் ரேட் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்தாலும் இல்லைனாலும் அந்த பர்டிகுலர் ரேட்டில் அவங்களுக்கான டிவிடெண்ட் வந்து வருஷம் கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு கம்பெனி வந்து டிசால்வ் பண்ணுறாங்க, அதாவது மூடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம், ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுவே ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாம் விற்று ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முதல்ல காம்பன்சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மீதி இருந்தால் மட்டும்தான் ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு காம்பன்சேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆர்டினரி ஷேர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்சஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ நாம் இந்த டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி கொடுத்துருக்க போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஒரு ஷேருக்கு 4 என்சிஆர்பி ஷேர்ஸை வந்து போனஸாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த என்சிஆர்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல NCRPS அப்படிங்கிறது நான் கன்வெர்ட்டபிள் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதை தான் வந்து NCRPS அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் கன்வெர்ட்டபிள் அப்படின்னா என்ன? நான் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம வந்து ஈக்விட்டி ஒரு ஆர்டினரி ஷேர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து நான் கன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடீமபிள் அப்படிங்கிறது நமக்கு இந்த போனஸ் ஷேர்ஸ் கிரெடிட் ஆன உடனே நம்ம இதை வந்து கேஷாக ஆக்க முடியாது. அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க, அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம இந்த ஷேர்ஸை ரெடீம் பண்ண முடியும், அதாவது கேஷ் ஆக்க முடியும். அதுதான் வந்து ரெடீமபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்னென்னு நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணுற ஒரு டிவிஎஸ் மோட்டரோட ஷேருக்கு நமக்கு 4 என்சிஆர்பி ஷேர்ஸ் வந்து போனஸாக கிடைக்க போகுது. அடுத்தது நம்ம இதை ரெடீம் பண்ண ஒரு டைம் ஃப்ரேம்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைம் ஃப்ரேம் வந்து 12 months. அதாவது இந்த என்சிஆர்பி ஷேர்ஸ் அலாட் பண்ணுற டேட்லேருந்து 12 months கழித்து நாம் இதை ரெடீம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சொன்னோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ஒரு ஃபிக்ஸ்டு கூப்பன் ரேட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த கூப்பன் ரேட் இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 6% per annum. உடனே அடிச்சது லக்கு, பரவாயில்ல 6% நமக்கு கிடைக்குது, டிவிஎஸ் மோட்டர் ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 6% நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த 6% வந்து என்சிஆர்பியோட ஃபேஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, ₹10. ஸோ அதுக்கு தான் அப்ளிகபிள். 6% ஆஃப் ₹10 தான் நமக்கு கிடைக்கும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட 6% கிடைக்காது. ஸோ அதில் தெளிவாக இருப்போம்.
அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் நமக்கு என்ன ஆக்சுவலாக கிடைக்குது அப்படிங்கிறத குயிக்காக ஒரு ஷேர் எடுத்து பார்த்துடலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஈக்விட்டி ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம், டிவிஎஸ் மோட்டார்ஸோட. ஈக்விட்டி ஷேருங்கிறது நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஆர்டினரி ஷேர் தான். என்கிட்ட ஒரு டிவிஎஸ் மோட்டாரோட ஈக்விட்டி ஷேர் இருந்ததுன்னா எனக்கு 4 என்சிஆர்பி ஷேர் கிடைக்க போகுது. ஒரு என்சிஆர்பி ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபா. அதனால 40 ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இதுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 12 மந்த்ஸ் கழிச்சு நான் ரெடீம் பண்ணும்போது 40 ரூபாயில் 6%ம் சேர்த்து எனக்கு 42 ரூபா 40 பைசா கிடைக்கும். இதை எப்போ நம்ம ரெடீம் பண்ணலாம் அப்படின்னா 12 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ரெடீம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸாக நமக்கு புரிய வேண்டிய விஷயம். டிவிஎஸ் மோட்டார்ஸோட போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பற்றின விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அதோட சேர்த்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான விளக்கமும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணினேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.